படைப்புகளை படைக்கப் போகிறான். முதலில் எதை படைத்தான்? ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒளியை படைத்தான். அவர்களின் ஒளியில் இருந்து சகல சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தான். சரி, இது ஹதீஸ் தரும் தகவல். நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அல்லாஹ் இருக்கிறான், எந்த ஒரு படைப்பும் இல்லை. நாயகத்துடைய ஒளியும் இல்லை, மழையும் இல்லை, கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை. எந்த ஒரு வஸ்துவே கிடையாது. அவன் மட்டும் இருந்தான். இப்பொழுது படைக்க போகிறான். எங்கிருந்து படைக்கின்றான்? எதிலிருந்து உண்டாக்குகின்றான்? எதிலிருந்து உற்பத்தி செய்கின்றான்? எதிலிருந்து வெளியாக்குகின்றான்? நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். நான் இதற்கு விடை சொல்லாமலேயே உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் கூட புரியும். எந்த ஒரு வஸ்துவும் இல்லை, எந்த ஒரு படைப்புமே இல்லை, இறைவன் மட்டும் இருக்கிறான். அவன் இப்பொழுது படைக்க போகிறான். எதிலிருந்து படைக்க வேண்டும்? ஒன்றுமில்லையே. இருப்பது அவன் மட்டும்தான். இருப்பது அவனுடைய தாத்து மட்டும்தான். இருப்பது அவனுடைய வஜூது மட்டும்தான். வேற ஒன்றுமே கிடையாது. தாத்தி என்றாலும் வஜூது என்றாலும் இரண்டும் ஒன்றே. அவனுடைய தாத்து மட்டுமே இருக்கிறது. அவனுடைய வஜூது மட்டுமே இருக்கிறது. இப்பொழுது படைக்க போகிறான். நாயகத்துடைய ஒளியை படைத்தாலும் சரி, மலையை படைத்தாலும் சரி, மண்ணை படைத்தாலும் சரி, மண்ணை, காற்றை, நெருப்பை, நீரை எதை படைத்தாலும் சரி, எங்கிருந்து படைக்க வேண்டும்? அவருடைய தாக்கு மட்டும்தான் இருக்கின்றது. படைப்பதானால் அதிலிருந்துதான் படைக்க வேண்டும். ஓரொன்று இல்லை. ஓரொன்று இருக்குமானால் அதிலிருந்து படைத்தது என்று சொல்லலாம். அங்கேதான் ஒன்றுமில்லை. அவன் மட்டுமே இருக்கான். அவனுடைய தாக்கு மட்டுமே இருக்கிறது. எதிலிருந்து படைக்கிறான்? தன்னுடைய தாத்தில் இருந்து படைக்கிறான். தன்னுடைய புஜூதில் இருந்து சிருஷ்டிக்கின்றான். தன்னுடைய தாத்தில் இருந்து வெளியாக்கி வைக்கின்றான். இந்த படைப்புகளை சிருஷ்டிகளை தாத்தில் இருந்து அவன் வெளியாக்கவில்லை. அது தானாக உண்டாகியது என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுமா? திருமறை ஏற்றுக்கொள்ளுமா? திருநறையின் ஹதீஸ் தான் ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை. இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை படைக்க முடியவே முடியாது. அல் அதமு லா யூஜது. இது பொதுவிதி. இல்லாமை உண்டாக முடியாது. இன்மை என்பது உண்டாக முடியாது. இது பொதுவிதி. படித்தவர்கள் மட்டுமல்ல, பாவர்கள் மட்டுமல்ல, பகுத்தறிவுள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அல் அதமு லா யூஜது. இல்லாமை உண்டாக முடியாது. ஒன்றே இல்லையாம் என்றால் அதில் இருந்து இன்னொன்று எப்படி உண்டாக முடியும்? நன்றாக சிந்தனை பாருங்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு பொருளே இல்லையாம், அதில் இருந்து ஒன்று உண்டாகுது என்று ஒருவர் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த பொருளே இல்லையே. இல்லாத ஒன்று உண்டாக முடியாது. எனவே பகுத்தறிவின் ஆராய்ச்சியின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த ஒரு வஸ்து உண்டாகுவதாயினும் சரியே, அது இன்னொன்றில் இருந்துதான் உண்டாக வேண்டியிருக்கிறது. ஏன்? அல் அதமு லா யூஜது. இல்லாமை உண்டாக முடியாது. ஒன்று உண்டாகுவதாயின் அது ஒரு வஜூதில் இருந்துதான் உண்டாக வேண்டும். இப்பொழுது இருக்கின்றது எது? அத்தாராவினுடைய வஜூத். அவனுடைய தாத்து மட்டுமே இருக்கின்றது. அதில் இருந்துதான் இந்த பிரபஞ்சத்தை, மலை, கடல், நீர், நெருப்பு, ஆகாயம், பாதாளம் மற்றுமுள்ள சகல வஸ்துக்களையும் இறைவன் படைத்திருக்கிறான். தன்னுடைய தாத்தில் இருந்து படைத்திருக்கிறான். நாம் எல்லாம் எங்கே இருந்தவர்கள்? நாம் சுவைக்கின்ற உணவுகள் எங்கே இருந்தவை? நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற உடைகள் எங்கே இருந்தவை?
நாம் அனுபவிக்கின்ற இன்ப சுகங்கள் எல்லாம் இங்கே இருந்தவை அனைத்தும் அவனுடைய தாக்குக்குள்ளே அடங்கி கிடந்தன. அவனுடைய தாக்குக்குள்ளே பதிந்து கிடந்தவைதான் பிரபஞ்சம் என்பது. பிரம்மத்தினுள்ளே பிரபஞ்சம் இருந்தது. சுருக்கமாக சொன்னால் ஆழம் என்பது பிரபஞ்சம் என்பது பிரம்மத்தின் உள்ளே இருந்தவைதான். அதன் உள்ளே இருந்து வெளியாகி இருக்கின்றன. கொப்பு வித்தினுள்ளே குடியிருந்த கொள்கை என எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே உணங்குடி மத்தான பார்வை அழகாக பாடி காட்டுகிறார். நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கின்ற சகலவற்றும் பொதுவாக பிரபஞ்சம் எங்கே இருந்தது? கொப்பு வித்தினுள்ளே குடியிருந்த கொள்கையென எப்பொருட்கும் சித்தாய் இருந்தாய் மனோன்மணியே. கொப்புக்கள் ஒரு மாமரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். மாமரம் கொட்டையை மட்டும் நட்டுகின்றான், விதையை நட்டுகின்றான். அந்நேரம் இலை இல்லை, கொப்பில்லை, பூ இல்லை, காலில்லை, கனி இல்லை. கொட்டை விதையை மட்டும் நட்டுகின்றான். கொஞ்ச நாளைக்கு பின்னால் பல கோடி இலைகள், பல கோடி பூக்கள், பல கோடி காய்கள், கனிகள் உடையதாக அந்த மரம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றன. இத்தனை பூக்களும், இத்தனை காய்களும், கனிகளும், இத்தனை இலைகளும் எங்கே இருந்தன? ஆராய்ந்து பாருங்கள். எங்கே இருந்தன? சிந்தனை பண்ணி பாருங்கள். மான் இலைக்குள்ளே, மான் கொட்டைக்குள்ளேதான் அத்தனை கோடி இலைகளும், காய்களும், கனிகளும், பூக்களும் இருந்தன. இதேபோல் நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துக்களும் பொதுவாக பிரபஞ்சம் கொப்புவித்தினுள்ளே குடியிருந்த கொள்கை என அத்தாராவுடைய நாட்டுக்குள்ளே அடங்கி கிடந்தன. அத்தாராவுடைய புஜூதுக்குள்ளே அடங்கி கிடந்தன. அங்கே இருந்த நாம், அங்கே இருந்த பிரபஞ்சம் இன்று வெளியாகி இருக்கின்றது. வெளியாகி இருக்கிறேன், வெளியாகி இருக்கிறீர்கள். நீங்கள் இருந்த பெட்டகம் எது? நீங்கள் இருந்த களஞ்சியத்தின் பெயர் என்ன? எந்த களஞ்சியத்துக்குள்ளே நீங்கள் கிளந்தீர்கள்? அத்தாராவின் காட்சி என்ற களஞ்சியத்துக்குள்ளே இருந்தீர்கள். அத்தாராவுடைய புஜூத் என்ற பெட்டகத்துக்குள்ளே இருந்தீர்கள். நாம் இருந்தேன். நாம் சுவைக்கின்ற, நாம் உடிக்கின்ற, நாம் அனுபவிக்கின்ற எல்லாமே அந்த பிரம்மத்தின் உள்ளே, அந்த வுஜூதின் உள்ளே, அந்த நாட்டின் உள்ளே அடங்கி கிடந்தன. இப்பொழுது வெளியாகி காட்சி அளித்துக் கொண்டு பிரபஞ்சமாக இருக்கிறது. இதற்கு ஒரு ஆதாரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அவன் இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய தாத்தில் இருந்து நான் வெளிப்படுத்தினான், தன்னுடைய வுஜூதில் இருந்து நான் வெளிப்படுத்தினான் என்பதற்கு திருமறையில் அல்லாஹ் ஒரு ஆதாரத்தை தந்திருக்கிறான். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் தஆலா ஒரு வஸ்துவை படைக்க நாட்டம் கொண்டானால், ஒரு வஸ்துவை சிருஷ்டிப்பதற்கு நாடினானால் அவன் அந்த வஸ்துவுக்கு நீ ஆகு என்று சொல்வான். அது ஆகிவிடும். சரி, அல்லாஹ் நாடுகிறான் கடலை படைக்க. கடல்தான் வழியே இல்லை, நாடுகிறான். படைக்கின்றான் என்றால் கடலாக நீ ஆகு என்று சொல்கிறான். அது ஆகிறது. கடலாக ஆனது எது? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் ஆரிவீன்கள் கேட்கிறார்கள். கடவுள், இறைவன், அல்லாஹ் ஒரு வஸ்துவை படைக்க நாடுகிறான், நினைக்கிறான். எதை? கடலை என்று வைத்துக் கொள்வோம். கடலாக நீ ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடுமா? கடலை பார்த்து கடலாக என்று சொல்லலாமா? இல்லையே. அதுதான் கடலாக இருக்கிறதே. கடலாக இருப்பதை பார்த்து கடலாக என்று சொல்ல முடியாது. இன்னொன்றாக இருப்பதை பார்த்துத்தான் கடலாக என்று சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா இறைவன்
நீ கடலாக ஆகு என்று அவன் முன்னிலை படுத்தியது தன்னுடைய வார்த்தையாகும். அவனுடைய முடிவுரைத்தான் நீ கடலாக ஆகு என்றான். அவனுடைய தாக்கு தான் கடலாக ஆனது. அவனுடைய தாக்குத்தான் பிரபஞ்சமாக ஆனது. அவனுடைய தாக்குத்தான் மனிதர்களுடைய வெளிப்பாட்டிலே வந்திருக்கின்றது. அவனுடைய தாக்குத்தான் ஏனைய சிறுத்தைகளுடைய வெளிப்பாடுகளிலே வந்திருக்கின்றது. அப்படி இல்லை என்று சொல்ல முடியுமா? குர்ஆன் கூறுகிறது, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். தாத்துக்குள்ளே அடங்கி கிடந்தவை எத்தனை கோடி கோடி. அவற்றில் ஒன்றை நாடினால் அவன் நாடியது வெளியாகிவிடும். எங்கிருந்து வெளியானது? அவனுடைய தாத்திலிருந்து வெளியானது. தாத்திலிருந்து வெளியானவுடன் இந்த தாத்து ஓராயும் வெளியானது ஓராயும் ஆகிவிட்டதா? இல்லை. தாத்தில் இருந்து ஒன்று வெளியானதினால் வெளியானது வேறு, தாத்து வேறு என்பது அர்த்தமல்ல. இதற்கு நான் சில உதாரணங்களை சொல்கிறேன். உதாரணமாக மைக்கூடு இருக்கிறது, நிறைய மை இருக்கிறது. இந்த மையிலே எத்தனை எழுத்துக்கள் அடங்கி கிடக்கின்றன? கணக்கெடுக்க முடியுமா? இல்லை. ஒரு ஓவியன் எத்தனையோ ஓவியங்கள் அதற்குள் அடங்கி கிடக்கின்றது என்று சொல்வான். ஒரு எழுத்தாளர் அதற்குள் எத்தனையோ எழுத்துக்கள் அடங்கி கிடக்கின்றன என்று சொல்வான். உண்மையில் ஒரு மைக்கூட்டிலே இருக்கின்ற மையில் எத்தனையோ எழுத்துக்கள் அடங்கி கிடக்கின்றன, எத்தனையோ ஓவியங்கள் அடங்கி கிடக்கின்றன. இப்பொழுது மையை தொட்டு பேனாவினால் பேப்பரிலே ஆனா என்று எழுதினோம். எழுத்து வேறு மை வேறா? எழுத்தும் மையும் ஒன்றா? மைக்கூட்டுக்குள்ளே மையாக இருந்தது. அதை தொட்டு ஒரு பேனாவினால் ஆனா என்ற வடிவத்தில், உருவத்தில், அமைப்பில் நாம் எழுதிவிட்டோமானால் இப்பொழுது அந்த எழுத்தில் மை இருக்கின்றதா இல்லையா? மை இல்லாமல் எழுத்து மட்டுமா இருக்கின்றது? இல்லையே. அந்த எழுத்தில் இருந்து மையை பிரித்தெடுக்க முடியுமா? முடியாது. யாருக்காவது முடியுமா? பேனாவினால் ஆனாவை எழுதிவிட்டோம், கண்ணுக்கு ஆனா தெரியும். அந்த ஆனா வடிவத்தில் எங்களுடைய கண்ணுக்கு தெரிவது மையே என்று வருவதில்லை. மைதான் ஆனா வடிவத்திலே தெரிகிறது. இந்த ஆனா வடிவத்தில் இருந்து மையை ஓராக எடுக்க முடியுமா? இல்லை. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறைவனுடைய தாத்துத்தான் படைப்பாக வழியாகி இருக்கிறது. பிரிக்க முடியுமா? மைக்கூட்டுக்குள்ளே இருந்த மைதான் ஆனாவாக தெரிகிறது. மையை பிரித்து மையை வெளியே எடுத்து ஆனாவை மட்டும் வைக்க முடியுமா? இல்லை. ஆனாவின் வடிவத்தை காட்டிக் கொண்டிருப்பது மையேதான். மன்னனின் வடிவத்தை காட்டிக் கொண்டிருப்பது இறைவனேதான். கடலின் வடிவத்தை காட்டிக் கொண்டிருப்பதும் இறைவனேதான். கரையும் மற்றுமுள்ள மத்துக்களின் வடிவங்களை காட்டிக் கொண்டிருப்பது இறைவனுடைய ராஜ்யமாகும். இந்த உதாரணத்தை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் சகோதரர்களே. இது எதை காட்டுகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவன் படைப்புக்களை படைக்க நாடினான் என்றால் அவனேதான் படைப்புக்களாக வழியாகி இருக்கின்றான். அவனேதான் படைப்புக்களாக எல்லாம் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி? அதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் மிக நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். பிரபஞ்சத்தின் மூலம் எது? பிரம்மம். இந்த படைப்புகளின் மூலம் எது? அல்லாஹ்வின் தான். அந்த தாத்தை விட்டும் பிரபஞ்சத்தை பிரிக்கலாமா? இல்லை. அவருடைய விஜூதை விட்டும் இந்த சிறுத்தைகளை பிரித்தெடுக்க முடியுமா?